சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் மீனா. என்னம்மா யோசிக்கிற? அவ சொல்ற மாதிரி நீ ராமு ஒரு மனுஷனா மாத்த பாரு. பாட்டி, இப்போ என் நினைப்பு பூரா ராம் மேல இல்ல பாட்டி, தேவியும் கணேச மேலயும் தான் இருக்கு. அந்த வேதநாயகி ரொம்ப மோசமானவ. எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கா. இந்த வீட்ல என்ன நடக்கணும்னு அவ டிசைட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கூட பாருங்க, எல்லாரும் அவ நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவளை எதுக்கணும் கொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா தேவியும் கணேசனும் அவளை நம்பி அவ பின்னாடி போயிருக்காங்க. அதுங்களுக்கு அறிவு இல்ல, அதனாலதான் அவ பின்னாடி போயிருக்காங்க. உங்க பிள்ளைக்கு உங்க பேரனுக்கு மட்டும் அப்படியே அறிவு காய்ச்சி தொங்குதா? அவங்கதான் அறிவு இல்லாம போனாங்க. சரி, இவங்க ஏன் தேவியும் கணேசனையும் அங்கேயே விட்டுட்டு வந்தாங்க? அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. தேவிக்கும் கணேசனுக்கும் எதுவுமே ஆகாது. அவங்கள பத்திரமா நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். எப்படி மீனா உன்னால முடியும்? இந்த குடும்பத்து ஆம்பளைங்க யாருமே உனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே. அத்தை, ஆம்பளைங்க உதவி செய்யலனா பொம்பளைங்க நம்மளால முடியாதா அத்தை? நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு பொம்பளை தான், அத மறந்துடாதீங்க. அழிக்கணும்னு அவ நினைக்கும் போது காப்பாத்தணும்னு நாமளும் நினைக்கணும். அப்படி நினைச்சா மட்டும் போதாத அத்தை, அவளை எதிர்த்து போராடவும் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கைங்கிறது நாம மட்டும் வாழ்றதுக்கு இல்ல அத்தை. நம்ம குடும்பத்து ஆளுங்க எல்லாருமே சந்தோஷமா வாழணும். நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே தோத்து போக விடாம பாதுகாக்கணும். தேவியையும் கணேசனையும் வச்சு அவ நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அதுக்கு நான் விட மாட்டேன். நான் அவளோட வீட்டுக்கு போய் உங்க பொண்ணு தேவியையும் கணேசனையும் காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன்.